ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் மாலை வணக்கம். முகநூல் நண்பர்களுக்கும் ஜூம் செயலி வழியாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீ மாதாஜி கூறி இன்றைய கூட்டு தியானத்தை தொடங்க இருக்கிறோம். உடலையும் மனதையும் இலகுவாக வைத்திருங்கள். கண்களை இயல்பாக மூடவும். 2 கைகளையும் இதய சக்கரத்தின் அருகில் கொண்டு வாருங்கள். அன்னையே, ஸ்ரீ மாதாஜி, எங்கள் குருவே, கூட்டு தியானத்திற்கு ஏற்ற ஏதுவான சூழ்நிலையை தயவு செய்து அருளுங்கள். எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இவை அனைத்தையும் தங்களது ஒரு பாதங்களில் சரணடைகிறோம். தடைகளற்ற ஒருங்கிணைந்த கூட்டு தியானத்தை தயவு செய்து அருளுங்கள். இந்த தியானத்தை வழி நடத்துபவரும் தாங்களே, பலனை அளிப்பவரும் தாங்களே. நாங்கள் வெறும் கருவி மாத்திரமே. தங்களுக்கு ஏதுவான கருவியாக எங்களை மாற்றுங்கள் தாயே. என்று பிரார்த்தித்து நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலெழுப்பி கவச்சமிட்டு இன்றைய தியானத்தை தொடங்குவோம். இரண்டு கைகளில் உள்ளம் கைகள் பூமத்தியாயை நோக்கி அழுந்த வைத்துக் கொள்வோம். நாற்காலியில் அமர்ந்திருந்தால் 2 உள்ளம் கைகளையும் பூமியை நோக்கி காண்பிப்போம். ஸ்ரீ ஆதி பூமி மாதா, எங்களுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் சமநிலை வேறுபாடுகளையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து எங்களுடைய குண்டலினி சக்தியை விழிப்புணர்ச்சி நிலைக்கு அடைய செய்து மத்திய நாடியின் வழியாக சகஸ்ராரத்தை சென்றடைய உதவுங்கள். ஸ்ரீ ஆதி பூமி மாதா, தங்களை எப்பொழுதும் கால்களால் தீண்டுவதற்கும் அவமதிப்பதற்கும் எங்களை மன்னியுங்கள் தாய். ஒரு முறை சுருக்கமாக ஸ்ரீ ஆதி பூமி மாதா நமோ நமக என மந்திரம். ஓம் சாட்சாத் ஸ்ரீ ஆதி பூமி மாதா நமோ நமக.
பின்பு மெதுவாக இடது உள்ளம் கையை நமது மடியின் மீது வைத்துக் கொள்வோம். உள்ளங்கை மேல் நோக்கி. கவனத்தை இடது உள்ளம் கையின் மையப்பகுதியில் செலுத்துவோம். நமது இடநாடியை சமநிலைக்கு கொண்டு வரும். அன்னையே, தயவு செய்து எங்களது இடது நாடியை சமநிலைக்கு கொண்டு வாருங்கள். அதில் உள்ள எல்லா விதமான பாதைகள், மமகாரம், எனக்கு நானே விதித்துக் கொண்ட சுய கட்டுப்பாடுகள், கடந்த கால வாழ்க்கையை பற்றிய அதீத சிந்தனைகள், தயவு செய்து இவை அனைத்தையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எனது இடது நாடியில் ஸ்ரீ மகாகாளி மற்றும் ஸ்ரீ பைரவநாத் ஆகியோரின் தத்துவங்களை பிரதிபலிக்க செய்யும். தயவு செய்து சுத்த இச்சையை எங்களது இடது நாடியில் அருளுங்கள். ஒரு முறை ஸ்ரீ சுத்த இச்சா எனும் மந்திரம் சுருக்கமா ஓமேவ சாட்சாத் ஸ்ரீ சுத்த இச்சா நமோ நமஹ. மெதுவாக வலது கையை மடியின் மீதும் இடது கை உள்ளங்கை ஆகாயத்தை நோக்கியும் வைத்துக் கொள்வோம். கவனத்தை வலது உள்ளம் கையின் மையப்பகுதிக்கு கொண்டு செல்வோம். நமது வலது நாடியை சமநிலைக்கு கொண்டு வரும். அன்னையே, ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது வலது நாடியும் அதில் உள்ள எல்லா சக்கரங்களையும் சமநிலைக்கு அருளும். நான் எனும் அகங்காரம், எதிர்காலத்தை பற்றிய தேவையற்ற சிந்தனைகள், கோபதாபங்கள் மற்றும் வலது நாடியை பாதிக்கும் எல்லா விதமான எதிர்மறை சக்திகள், இவை அனைத்தையும் தயவு செய்து ஆகாய தத்துவத்தில் கரைந்து போக செய்யும். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து வலது நாடியின் தத்துவங்களான ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ ஹனுமானாத் ஆகியோரின் தத்துவங்களை எனது வலது நாடியை பிரதிபலிக்க செய்யும். ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து தூய சிந்தனைகளை எனது வலது நாடியில் அருளுங்கள். தூய கவனத்தை எனது வலது நாடியில் அருளுங்கள். ஒரு முறை ஸ்ரீ சுத்த சித்தா எனும் மந்திரம் ஓம் சாட்சாத் ஸ்ரீ சுத்த சித்தா நமோ நமஹ.
இரண்டு கைகளையும் மடியின் மீது வைத்துக் கொள்வோம். உள்ளம் கைகள் மேல் நோக்கி. கவனத்தை மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, எங்களது மூலாதார சக்கரத்தை தங்களது பொற்பாதங்களில் சரணடைகிறோம். தயவு செய்து அதில் உள்ள எல்லா பாதைகளையும் நீக்கி எங்களது மூலாதார சக்கரத்திற்கு விழிப்புணர்ச்சி நிலையை அருளுங்கள். சற்றை மேல் நோக்கி சுவாதிஷ்டான சக்கரம் அடி வயிற்று பகுதியில். அன்னையே ஸ்ரீ மாதாஜி, தாங்களே என்னுள் இருக்கும் படைப்பாற்றல் திறன். தங்கள் அருளால் நான் படைப்பாற்றல் மிக்கவனானேன். சற்றை மேல் நோக்கி நாபி சக்கரத்தில் நிலை நிறுத்துவோம். அன்னையே, தங்கள் அருளால் நான் திருப்தி அடைந்தவனானேன். அன்னையே, தங்கள் அருளால் நான் தாராள மனப்பான்மை மிக்கவன் ஆனேன். வயிற்றை சுற்றியுள்ள பகுதி பவசாகரம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் சுயம் குருவானேன். தயவு செய்து இந்த மாளிகைகளில் இருந்து என்னை மீட்டெடுங்கள் தாயே. தங்கள் அருளால் நான் எப்பொழுதும் உண்மையின் பக்கம் நிற்க விரும்புகிறேன். உங்களை முழு மனதாக குருவாக இருக்கிறேன். தாங்களே என்னுள் இருக்கும் முதன்மையான குரு. நமது இதய சக்கரத்தின் அருகில் கவனத்தை கொண்டு வருவோம். இடது உள்ளம் கையை இதய சக்கரத்தின் மைய பகுதியில் வைத்து வலது உள்ளம் கையையும் இதய சக்கரத்தின் அருகில் கொண்டு வரவும். 12 முறை சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா, 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 சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா,
साक्षात् श्री जगदम्बा 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 அன்னையே தாங்களே என்னுள் இருக்கும் பாதுகாப்பு தன்மை தங்கள் அருளால் நான் பயம் அற்றவன் ஆனேன் தங்கள் அருளால் நான் பாதுகாப்பு தன்மை மிக்கவன் ஆனேன் இரண்டு கைகளையும் மடியின் மீது வைத்துக் கொள்வோம் சற்றே மேல் நோக்கி தொண்டை பகுதியில் விசுத்தி சக்கரத்தில் நமது கவனத்தை நிலைநிறுத்துவோம் அன்னையே தயவு செய்து எங்களை கூட்டு விழிப்புணர்ச்சி நிலைக்கு அழைத்துச் செல்லுங்கள் தயவு செய்து எங்களுடைய கைகளிலும் பிரசாரத்திலும் விழிப்புணர்ச்சி திறனை அருளுங்கள் குண்டலினியின் மெல்லிய நுண் அதிர்வினை எங்களது கை விரல்களிலும் சஹஸ்ராரத்திலும் அருளுங்கள் தாயே தங்கள் அருளால் நான் இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம் ஸ்ரீ மாதாஜி ஸ்ரீ மாதாஜி கவனத்தை சற்றே மேல்நோக்கி செலுத்தி ஆக்ஞா சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம் நெற்றியின் மையப்பகுதி தலையை சற்றே தாழ்த்தி அன்னையே தங்கள் அருளால் நான் இந்த மமகாரமோ அகங்காரமோ அல்ல தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா அன்னையே தங்கள் அருளால் நான் அனைவரையும் மன்னிக்கும் மனப்பக்குவம் கொண்டவன் ஆனேன் தயவு செய்து என்னையும் மன்னியுங்கள் தாயே தாயே நான் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்கிறேன் என்னுடைய சிந்தனைகள் கோபதாபங்கள் விருப்பு வெறுப்புகள் இவை அனைத்தையும் தங்களது பொற்பாதங்களில் சரணடைகிறேன் தயவு செய்து ஆக்ஞாவின் கதவுகளை திறந்து விடுங்கள் தாயே சற்றே மேல் நோக்கி நமது கவனத்தை சகசிராரத்தில் கொண்டு செல்வோம் தலையின் 2-3 அங்குலம் மேலே ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களது சகசிராரத்தில் வந்த அமருங்கள் எங்களது சகசிராரத்தை திறந்து விடுங்கள் ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து குண்டலினி தாய் சகசிராரத்தில் உணர்த்துங்கள் தாயி சிந்தனைகளற்ற ஒருங்கிணைந்த ஏகாகாரிதா எனப்படும் தியான நிலையை தயவு செய்து எங்களுக்கு அருளுங்கள் தாயே தங்களின் வருகையை எங்களது சகசாரத்தில் நுண் அதிர்வுகள் மூலமாக உணர்த்துங்கள் தாயே 3 முறை ஓம் என்று உரை ஓம் ஓம்
ஸ்ரீ மாதாஜி, தொடர்ந்து எங்களை இந்த சிந்தனைகளற்ற நிலையில் வைத்திருங்கள் தாயே. நாம் அனைவரும் இந்த தியான நிலையில் ஸ்ரீ மாதாஜி அவர்களின் அருளுரையும் கேட்டு தியானத்தில் பயணிப்போம். You have to realize your responsibility. See this Mother Earth, how she knows her responsibility. She's just made out of nothing but soil, some mud. But look at her, how she's conscious, how she's particular, how she works it up, how she's attentive, how she's careful. While you, though you have been blessed so much by everything, are you thinking of giving it to others? With 12 disciples, whatever was the problem of Christianity, I mean, it was nothing good job, I must say, but still Christianity spread out. Islam was not a very good job either, it spread out. All those bad jobs have spread out so much, so why not the good job of surgery? It has to spread. It has to go to various places. Try and find out where you can go and talk about it and do something good to others and help them somehow to rise above this common existence of misery, unhappiness and destruction. The time is very short, and I think if you see the time, the rate at which we are moving is not proper. We have to be much faster, we have to go much ahead, and we have to create much more Sahajogis through our consistent, very intensive effort. But it's a side issue, by the way. Sahajoga is by the way. And this is why we are failing in our responsibility. We have to learn from the Mother Earth. You might say that, Mataji, how can we be like you? After all, you are Adi Shakti. Many people say, you are Adi Shakti, so what? You see, with one finger you can move things like that. But why should I? Why should I? What is the need? So in that reflection that you are me, in that reflection that the Mother Earth is me, in that beautiful creation within you, you have to become very sensitive to the need of the world. What is the need of the world? Today, if you fail, the whole thing will fail forever. Only very few will be there. So the need for you is to spread Sahajoga, because this love is not only for you, is not to be enjoyed by you, but is to be enjoyed by as many possible in the whole world. So today we have to decide that as the children of Adi Shakti, we have to go all out, everywhere, every corner. We have to shout and we have to tell loudly what is the time in which we are living and what is the responsibility that
you have to fulfill as Sage Yogis. There must be some reason why you are here. Like in the beginning, Sage Yogis used to ask me, Mother, was I this last life? Was I Shivaji last life? Well, I said, what's the use? You might have been anything, but what are you today is much higher. Try to understand. You might be, say, Napoleon. You might be, say, one of the kings there, or maybe the queen from somewhere. So what? What did they do? Did they raise anybody's Kundalini? Did they have any power? Even the disciples of Christ, or even Muhammad Sahab's disciples, anyone, did they do it? Did they have any understanding of Kundalini? Did they have any love for others that they should give them realization? There were some Sufis, they never gave realization to anyone. There were so many saints who never gave realization to anybody. Muhammad Sahib never gave realization to anybody. Gautam Buddha never gave realization to anybody. Think of it. Christ never gave realization to anybody. Anybody. Krishna did not do it, Rama did not. Nobody but you can do it. You can do it and you know everything about Kundalini. It's a very big thing because you are children of the Adishakti. You are here and your mother is here. It's a very, very fortunate thing for me that you are here. I'm very proud of you. But again and again I have to tell you that the work has to be with a faster speed. We have to move with a faster speed and get more people to Sage Yoga. It is rather difficult for me to say something forcefully. That's not my nature, you know. Can't get into tempers and cannot get angry. And I cannot forcefully say something to you. But if you fail, then only thing will be that you have failed me completely. It means that. Nothing less than that. And if you don't want to do it, then I would request all of you to take a vow today that you will spread Sage Yoga and you will talk about Sage Yoga, know about Sage Yoga. There are many who don't know anything. Also it's very surprising, they are Sage Yogis, they don't know anything. And don't create problems for me, like marriage, we can't now live with the wife, we can't live with the husband. All sorts of nonsensical problems people create for me in Sage Yoga. Are you here to create problems or to remove problems of people? So on the whole, we have done well, I must say, but it's not the final. We have to work faster, with more enthusiasm and joyfully. You don't know what joy you get when you give realization to somebody. The most joyful moment is when you give realizations to others. Just try, once you enjoy it, then you want more and more and more. Now, after Sage Yoga, really, the want disappears into this desire that, my God, this man is going, should I call him and give him realization? On the street, you will feel like, come here, I want to give you something. You make him sit down, give realization. This will be your style, like mad. You say, oh, no, look at this. This gentleman is without any realization, let us go. You'll have to go to churches, you'll have to go to universities, you have to go to all such congregations where they have no idea about what they can achieve. And then tell them, without any fear, without any malice. You can talk to them and you should tell them, now we are here to help for your good. We have not come for our good, but for your good. Now listen to us. And I am sure, very sure, that the Kundalini within you will be very happy. She is not happy. She is not happy with people who are not using her fully. So she will be very happy to help you and do the needful for the emancipation of the whole world. May God bless you.
தொடர்ந்தும் இன்னும் ஒரு சிற்றுரையை நாம் கேட்போம் தியானத்தில் இருந்தபடி. I would say, as the men are working it out, women should work it out. Because women have more sense of compassion. More sense of compassion and forgiveness. Normal women. I am not saying about abnormal, I am saying about normal. It should, because they are mothers, they have children, they have known what is love for the children is. Mother doesn't expect anything. She just wants her child to be all right and happy. She enjoys her child. That's all. If you are a woman, inbuilt within you is this compassion. See, I've seen young girls, they too, if they find a little baby, they'll all run after that. They'd like to take the little baby. They have dolls, and they look after the dolls just like their own children. So, for women, it should be much easier to show compassion and to express and to manifest. It should be. And as you are all married also, your husbands will feel so much strengthened by your own nature of divinity. What do you sacrifice? Some say, I sacrifice this for God, I sacrifice that for God. What is there to sacrifice for God? What does God need? He doesn't need anything. What is there to sacrifice? Only you have sacrificed your brains. That's all I can say. No wisdom is there. Nothing to sacrifice. And if something has to be done, has to be done. I've seen also some ladies coming to me, Mother, we have to cook, then we have to look after the children, the household, and this and that. What's that? Otherwise, what will you do? The whole day, what will you do? Like the bats which hang themselves the whole day. Are you going to hang yourself? You have to do something. While doing it is just nothing great, And then to sacrifice, I don't know, what are you going to sacrifice? Actually, what you are sacrificing is your joy, is your happiness. If you achieve that state of enjoying your own self, then you will be never tired. You will never grudge. You will always say, Mother, we are enjoying everything. This is a very important point that we should realize, that if somebody is a woman or a man, they have the same thing which we call as Kundalini. But a woman, as it is, as you know, is mostly left-sided. She has more power of compassion. In the same way, the man has more power of action. So the compassion has to become active. In this combination, everything will work out in a very beautiful manner. But if that balance is not there, it's going to be difficult. I've seen most of the marriages we have had have been successful. But some of them have not been, because I think some of the women have been men and some of the men have been women. And I'm really sometimes very unhappy. I get pain to see that unnecessarily they are creating problems. They are both Sahajogis. If they were not Sahajogis, I can understand. If a Sahajogi is married to a non-Sahajogi, I can understand. But both are Sahajogis. Now here you should understand the relationship of
the God Almighty and Adishakti, is complete unity, complete understanding. God Almighty is the spectator, he is watching the work of the Adishakti. She is compassion, of course. She doesn't say that something should be destroyed or something should be killed, all right, she's compassion. But he is the one who takes charge. If somebody tries to do something against the Adishakti, it is he who takes charge and changes the whole scene in such a manner that we don't understand how it has happened, how it has worked out. What you have to do is to enjoy the play. In the same manner, Sahaja-yogis should have a union, should have understanding, enjoyment among yourselves. If a Sahaja-yogi cannot enjoy, who is going to enjoy life? I can't understand the one who has his Kundalini awakened fully, who has felt the all-pervading power of love, who knows what is the truth, who is standing on the complete oneness with the divine. How can such a person anyway have any kind of problem? It is to realize that you are sitting in the realm of God Almighty. You have entered into His kingdom and you are under the attention, compassion of Adishakti. But it is like this, if you make a beggar who has been begging all his life sit on a throne, he still begs sitting on this throne. So that is sometimes is the situation with Sahaja-yogis. I receive some funny letters sometimes and I start wondering if this fellow is still in the limbo state, is not it Sahaja-yogi nor a human being in between somewhere. So at least that state should be overcome by all of you, because it has a very bad impression also for other people and for your own life. For your own life, it's very important that you should grow fully into the understanding of the powers that you have got and the love that your mother has. When you say you must surrender yourself to mother, means what? What do you have to surrender? Just think of it. What you are surrendering is what is perverting, whatever is destructive, whatever that misleads you, whatever is your ego and your condition. That's all you are surrendering, just to purify yourself, to enjoy yourself, and to know God Almighty. If you don't know yourself, how will you know God also? Impossible. So, to know yourself, you have to evolve. I know there are some very great Sahaja-yogis, some Sahaja-yoginis also, many are there, but still I would say that there are so many other areas where all these very greatly evolved Sahaja-yogis have to enter into and work out. You can do it. See, I was surprised that in this place, when I came first in Rome, we had advertised and there was not even a single person in the hall. So I said, Baba, what is going to happen in this country? Now we have so many Sahaja-yogis. Unbelievable. But as it is growing sideways, it should also grow upwards. As it is growing in
quantity, it should also grow in quality. And as you grow in quality, more and more people will come. Because I know all the time, you are so collective that you all the time, you feel, mother, you see my uncle is still not a surgeon. See mother, my brother is not yet a surgeon. I know that feeling you have, that my father still is not a surgeon. So forget about them. But those who are seeking, approach them. They are your real relations. Then afterwards, when all these people will join, your father, mother, brother, sisters, children, all of them will jump in. At that time, they will wait and wait and wait. They are not seekers. But those who are seekers, you should seek them. You should find out where are they. My attention is, of course, is with you, and every time you think of me, I'll be at your service fully. Whatever you want, I will be there to help you whichever way is possible. Anything you find very difficult is not. Because you take it upon yourself, but you should leave it to this all-pervading power of divine love, to this power of Adi Shakti, Param Chaitanya. Nothing is difficult. Nothing is so bad that you cannot manage. I don't know if I have to talk about Adi Shakti, it will take at least 10 hours minimum. So I think I better stop now. And we should keep something for the next Adi Shakti Puja. Somebody asked me, is it necessary to have this puja? I think if there's any puja that you should do is this one, is Adi Shakti. It's very important that this puja must be performed, because that is how you grow. This reflection improves and you grow more and more within yourself through the power of Adi Shakti or through the power of Kundalini. As you know that Adi Shakti has her own Kundalini, which is the Adi Kundalini, and the reflection of that within you is the Kundalini. So you have to worship, and it's the best way to please your own Kundalini, your own mother who has given you this birth. May God bless you. பாடலையும் கேட்டு தியானிப்போம்.
ஜெகதம்பா அநாகத்தில் என்னை காக்கும் தாயே அம்பா ஜெகதம்பா அநாகத்தில் என்னை காக்கும் தாயே கிருஷ்ணா கிருஷ்ணா கூடி கூடி குழுந்து இனிமை தரும் விஷுத்தியில் கிருஷ்ணா கூடி கூடி குழுந்து இனிமை தரும் விஷுத்தியில் தேவனே தேவனே என்றும் மன்னித்து அருளும் ஆஞ்ஞாவில் சஹஸ்ரார சுவாமி நீயே நிர்மல தாயே சஹஸ்ரார சுவாமி நீயே சப்த ஸ்வரங்களும் நீயே சஹஸ்ரார சுவாமி நீயே நிர்மல தாயே ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூவாய் மலர்வாய் மனம் தருவாய் ஒளி சுடராய் உன்னுடன் ஒன்றிடவே தாயே என்னை காக்கும் தெய்வமும் நீயே எழுந்தருள்வாய் குண்டலினி தாயே என்னை காக்கும் தெய்வமும் நீயே எழுந்தருள்வாய் குண்டலினி தாயே என்னை காக்கும் தெய்வமும் நீயே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைத்தன்யமே அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைத்தன்யமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைத்தன்யமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா
அனுபவம் பெறவே ஆத்ம சாட்சா்காரம் அனுபவம் பெறவே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீரும் அம்மா கைகள் பேசுமே கைகள் பேசுமே உன்னருளால் கைகள் பேசுமே உன்னருளால் சூக்ஷ்ம உடலின் ஞானமும் பெற்று சூக்ஷ்ம உடலின் ஞானமும் பெற்று என் நிலை அறிவித்து என் குறை தெரிவித்து என் நிலை அறிவித்து என் குறை தெரிவித்து திருத்தங்களும் செய்து ஆனந்தம் பெறவே திருத்தங்களும் செய்து ஆனந்தம் பெறவே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைத்தன்யமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா ஒரு நிமிடம் இந்த அமைதியை அனுபவிப்போம், நம்முள் பிரயாணிப்போம். நன்றிகள் பல கோடி. ஸ்ரீ மாதாஜி என்றும் எங்களை தங்களுடைய போற்றுதலுக்கு தகுதியுள்ளவராக வைத்திருங்கள். எப்பொழுதும் எங்கள் வாழ்வில் அமைதியையும் சமாதானத்தையும் அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலிட்டு கவச்சமிட்டு இன்றைய கூட்டு தியானத்தை நன்றியுடன் முடித்துக் கொள்வோம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நன்றி பிரகாஷ் சார். நன்றி. நமது அடுத்த வகுப்பு வழமை போல் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு தொடரும். ஃபேஸ்புக் அன்பர்களே, இத்துடன் இன்றைய ஒளிபரப்பை நிறுத்துகின்றோம். கேள்விகள் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக அனுப்பலாம். ஜூமில் இருப்பவர்கள் தொடர்ந்து